ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்களோட லஞ்சுக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் இருந்தது, அதை வச்சு ஓட்டியாச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவகிட்ட கேட்டேன், என்ன டின்னருக்கு ரெடி பண்ணியிருக்க அப்படின்ட்டு. அவள் திடீர்னு நான் எங்கள் வீட்டில் பஃபே பண்ணியிருக்கேன்டின்னு சொல்லிட்டா. அவள் சொன்ன இது பார்த்து எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னடி ஒரு ஐட்டம் சமைக்கவே நீ ரொம்ப யோசிப்ப, சமைக்கிறதுக்கே கஷ்டப்படுவேன், என்னடி இத்தனை ஐட்டம் சமைச்சிருக்க அப்படின்னு கேட்டால். அவள் சொன்ன பதில் பார்த்து எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவள் அப்படி என்ன சொன்னான்னா, இல்லடி 2-3 நாளாக வச்சுருந்த குழம்பு, கூட்டு, ரசம், பொரியல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, பிரியாணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை எல்லாமே சூடி பண்ணி வச்சுட்டு பஃபே இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னால், வேஸ்ட் பண்ண தோணலை, அவ்வளோ சாப்பாடு இருந்தது, கீழே கொட்ட தோணலை, சொன்னாங்க அதனால் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால். ஆனால் அது வந்து ஒரு யோசித்து பார்த்தா இங்கே வந்தப்புறம் கொஞ்சம் நியாயமாக தான் படுது. முன்னாடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதை போய் இப்போ வந்து பரவாயில்ல, கெட்டு போகாமல் இருக்கா, பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிற காலம் வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பஃபே பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.